கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அனுதினம் கர்த்தரோடு. இன்றைய தலைப்பு, மன்னிக்கும் தேவன் ஆதாமை மன்னித்தாரா? ஆதாம், ஏவாள் இவர்கள் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்த பின்பு தேவன் அவர்களை மன்னித்தார். ஆனால் அவன் இழந்த மேன்மையை திரும்ப பெறவில்லை. தேவன் ஆதாமுக்கு இரக்கம் காட்டினார். ஆனால் அவனது பாவத்தின் விளைவுகள் அப்படியே இருந்தன. ஆதியாகமம் 3:21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இது தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. ஆயினும் அவர்கள் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பதை ஆதியாகமம் 3:23-24 நாம் பார்க்கிறோம். இது அவர்கள் செய்த பாவத்திற்கான விளைவு. ஆதாமின் வீழ்ச்சிக்கு முன்பு அவனிடம் இருந்த மகிமையையும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் எல்லாவற்றின் மீதும் உள்ள அவனுடைய ஆளுகையையும் அவன் உடனே மீண்டும் பெற முடியவில்லை. இருப்பினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆதாம் இழந்ததை தேவன் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ரோமர் 5:17 கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று கூறுகிறது. தேவனுடைய மன்னிப்பு நாம் செய்த பாவத்திற்கும் மீறுதலுக்கும் கீழ்ப்படியாமையினால் உண்டாகும் விளைவை நீக்குவதில்லை. கிறிஸ்து இயேசுவின் மூலம் அப்படிப்பட்ட பாவம், மீறுதல், கீழ்ப்படியாமை இவைகளிலிருந்து மீட்டு எடுப்பதற்கான வழியை அவருடைய கிருபை நமக்கு திறந்து வைக்கிறது. ஆமேன். ஆகவே நாம் பாவம் செய்யாது இருப்போமாக. அல்லேலூயா.